இன்று நாலடியார் பாடலில் அறத்துப்பாலில் செல்வம் நிலையாமையை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். நின்றன நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின வல்லே செயின் செய்க சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது கூற்று. நின்றிருக்கும் என்றும் நிலைத்திருக்கும், நம்மளோடையே இருக்கும். நாம் நினைத்து தேடிய செல்வம் நம்மளோடையே என்னைக்கும் இருக்கும் அப்படி நீ நினைச்சின்னு கனவு காணாதே, அது உன்னோட இருக்காது. ஒரு நாள் அது நம்மை விட்டு போய்விடும். எனவே நீ என்ன பண்ணணும், செல்வம் இருக்கும் போதே அந்த செல்வத்தினால் பயன் என்ன, பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். அந்த பொருளினால் நல்லனவற்றையெல்லாம் நீ செய்யணும். இல்லாதவருக்கு கொடுக்கணும். நல்ல நற்செயல்கள், கல்விக்கு, அதாவது கல்வி கற்க வேண்டும் வறியவருக்கு பொருள் கொடுத்து உதவணும். நல்லனவற்றை செய்துவிட வேண்டும். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளாக நம்மை விட்டு போய்கொண்டே இருக்கும் நம் வாழ்நாள். ஒரு நாள் திடீரென்று வாழ்நாள் முடிந்துவிடும். இந்த காலனானவன் சினம் கொண்டு வருவானாம். வந்து நம்மளுடைய உயிரை முற்றிலுமாக கவர்ந்து சென்று விடுவான். எவ்வளவோ அறங்கள் செய்து புண்ணியங்கள் சேர்த்து வைத்திருந்தாலும், நமக்கு நம் கூடவே சொத்து எவ்வளவு சேர்த்து வைத்திருந்தாலும் அந்த சொத்தான செல்வமானது நம்மோடு வராது. நம்ம எவ்வளவு தர்மம் சேர்த்து வைத்திருக்கின்றோமோ அதுதான் நம்மோடு வரும் என்று நாலடியார் கூறுகிறது. குழந்தைகளே, நீங்கள் இந்த செய்யுளை படித்து இந்த ர ந என்ற சொற்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. நின்றன நின்றன நின்றன, ஒன்றின சென்றன சென்றன சென்றன, செருத்துடன் வந்தது. இதை உச்சரித்து பாருங்க. நன்றி.